இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் தான் அந்த பொண்ணை காப்பாத்த உங்களை அனுப்பி வச்சிருக்கு சார். என்னது பிரபஞ்சமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், நேத்து அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டு கூட்டிட்டு வந்தாங்க சார். அந்த நேரம் நைட் டியூட்டி முடிச்சிட்டு டாக்டர் வீட்டுக்கு கிளம்பினாரு. அவர் மட்டும் போயிருந்தாருன்னா அந்த பொண்ணை பார்க்க இங்க டாக்டரே இல்ல சார். அதான் சார் கடவுளுங்கிறது. அவர் கிளம்பின நேரம் பார்த்து கார் கீயை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதை திரும்ப எடுக்க வரும்போது அந்த பொண்ணு இங்க வரவும் கரெக்டா இருந்தது. அப்ப அந்த டாக்டர் தான் அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணாரு. அந்த பொண்ணுக்கு பிளட் தேவைப்பட்டது. நிறைய டோனரை ட்ரை பண்ணோம் சார், ஆனா யாருமே எடுக்கல. ஒருத்தர் எடுத்தவரு வெளியூர்ல இருக்கேன்னு சொன்னாரு. என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருந்தப்போ உங்க போன் மட்டும் தான் ரிங் போச்சு. நீங்க கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கும் அப்படிதான் சார் இருக்கு. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அதான் இந்த பிரபஞ்சம் உங்களை வச்சு அந்த பொண்ணை காப்பாத்த நினைக்குது. ஏதோ சொல்றீங்க, ஆனா நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. சார், நீங்க இருந்த அதே ஐசியூ ரூம்ல உங்க பெட்டுக்கு பக்கத்துல தான் அந்த பொண்ணும் இருந்தாங்க சார். அப்படியா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார். அப்போ நான் அவங்கள பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. ஏய் திரு, ஏய் திரு, நீ எப்படிங்க? மேடம் நீங்க பேசிட்டு வாங்க, நான் எடுத்துட்டு போறேன். சரி. ஒரு பொண்ணுக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ண பிளட் வேணும்னு கேட்டாங்க. அதான் பிளட் கொடுக்க வந்தேன். ஓ, அந்த டோனர் நீதானா? இது தெரியாம போச்சு. யார் அந்த பொண்ணு? அதுவா, அது யாருன்னு எல்லாம் தெரியல. ஆனா நல்லூர் அம்மன் கோவில்ல ஒரு வாட்டி பார்த்து பேசியிருக்கேன். நல்லூர் அம்மன் கோயிலா? ஒருவேளை அது லக்ஷ்மியா இருக்குமோ? அம்மா ஒரு நிமிஷம்மா, இவர் என் மாப்பிள்ள இங்கதான் இருக்காருன்னு சொன்னாங்க. இவரை பாத்திருக்கீங்களாமா? இல்லையேப்பா. நான் ஆபீஸ் வரேன், நேர்ல வந்து பேசிக்கலாம். ஐயோ, இவர் எங்க இங்க? என்ன இது? என் போட்டோவை காட்டி விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்ப என்னதான் தேடி வந்திருக்காரா? என்னை பார்த்தா லக்ஷ்மி எங்கன்னு கேட்பாரு. அவளை காணோன்னு சொன்னா வருத்தப்படுவார் பாவம். லக்ஷ்மி கிடைக்கிற வரைக்கும் இவர் கண்ணில் நம்ம படாம இருக்கணும். என்ன தேடி வந்திருந்தா கண்டிப்பா என்னை பார்க்காம போக மாட்டாரு. இவருக்கு கால் பிரச்சனை வேற இருக்கு. மனுஷன் வேற இங்கேயே சுத்தி தேவையில்லாம கஷ்டப்படுவார். இப்ப அவரை எப்படி ஊருக்கு அனுப்புறது? ஹலோ, என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அது நான் அவசர வேலையா பெங்களூர் போறேன். ஃப்ளைட் ஏற தான் போயிட்டு இருக்கேன். அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ அப்படியா? நீங்க இல்லாட்டி என்ன மாப்பிள்ள, நான் போய் என் தங்கச்சியை பாத்துக்கிறேன். அது எங்க கல்யாணம் திடீர்னு முடிஞ்சிருச்சுல்ல, அந்த பிரச்சனை தான் வீட்டில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க வந்தா இன்னும் பிரச்சனையாயிடும். அதான். புரியுது மாப்பிள்ள, திடீர்னு கல்யாணம் ஆனதுல உங்க வீட்டுக்காரங்களுக்கும் கோவம் இருக்க தானே செய்யும். அது நியாயமான கோவம் தானே. இப்போ நான் வந்தா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் இருக்கும். சரி மாப்பிள்ள, நான் வரல. எங்களுக்கு நீங்களும் லட்சுமியும் நல்லா இருந்தா போதும். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். அது போதும் மாப்பிள்ள. நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்றேன். லட்சுமியை பேச சொல்லுங்க. பாட்டி சந்தோஷப்படும்.
பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் நானும் பாட்டியும் ஒரு நாள் உங்களை வந்து பாக்குறோம். ஆ போனை வச்சிருங்க மாப்பிள்ள. ஆ ஓகே. இங்கிருந்து முதல்ல கிளம்பலாம். லக்ஷ்மியை போய் தேடி பார்ப்போம். அவங்க அண்ணன் பாட்டி எல்லாம் லக்ஷ்மி மேல உயிரே வச்சிருக்காங்க. திவ்யா கிட்ட ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு போய் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ எப்படி இருக்கு? நான் எப்படி இங்க வந்தேன்? உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தது, ஆபரேஷனுக்கு பணம் கட்டினது, நைட்டு முழுக்க உங்களை கண் முழிச்சு பாத்துக்கிட்டது எல்லாமே உங்க அக்கா தான். என் அக்காவா? என்ன சொல்றீங்க? இங்க வாங்க. என்ன பாக்குற? உனக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு ரிலேஷன் தான் கண்டிப்பா கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதான் உன் அக்கான்னு சொல்லி நானே கையெழுத்து போட்டுட்டேன். சொல்லு, என்ன நடந்தது? அது நான் வேலை தேடிட்டு நைட்டு தங்கறதுக்காக மடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ யாரோ என் பின்னால வந்து என் மண்டையில அடிச்சு போட்டு என் அம்மா வலையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. ஓ, அதுதான் யாரோ அன்னைக்கு தூக்கிட்டு ஓடினாங்களா? என்னது? பேக தூக்கிட்டு ஓடிட்டானா? திரும்ப கிடைக்கலையா? ஆமா. ஏன் அழற? அது பேக் தானே, விடு. அந்த பேக்ல என் அம்மா புத்தகம் இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டு போயிட்டானா? என்னால தாங்க முடியல. ஒரு நிமிஷம். இந்த புக்கு உனக்கு பக்கத்துல கிடந்தது. உன்னோடதா தான் இருக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். இதானே? ஏய், நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத. இந்தா. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் என்ன வந்து பாருங்க. ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்துடலாம். ஓகே டாக்டர். புரியுதா? ஓகே, வரட்டுமா? நீ கேட்டல, காயம் முழுசா குணமாகற வரைக்கும் உன் கூடவே இருந்து பாத்துக்க சொல்றாங்க. அது வரைக்கும் உன்னை தனியா விட முடியாது. ஒண்ணு நீ உன் வீட்டுக்கு போ, இல்ல உன் ஹஸ்பண்ட் கூட போ. முடிவை நீ தான் சொல்லணும்.